வணக்கம் உறவுகளே. நாம் 9வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திகில் சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் என்கின்ற நண்பர் தாங்க நம்மள்கிட்ட பகிர்ந்தார். அவர் சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2003 காலகட்டத்தில் நடக்குதுங்க. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அந்த இடைப்பட்ட சாலையில் தாங்க. ஆனந்தராஜை பற்றி சொல்லணும்னா, அவர் என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் வேலை பார்க்குறது தான் அவரோட ரெகுலரான அவருடைய வேலை. அவர் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கும் போயிட்டு வேலை பார்த்து வர்றது வழக்கம். வெளியூர்லேயும் போயிட்டு தங்கி வேலை பார்க்குறது தான் அவரோட வழக்கம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் ஒருவர் வந்து கோயம்புத்தூரில் வேலை இருக்குது, வா நம்ம போயிட்டு செஞ்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவருடைய 2 வீலர்லேயே, அதாவது வந்து ஒரு ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து இவருடைய 2 வீலர்லேயே போயிருக்காங்க. யார் இவர் மட்டும் தான் போகிறாரு. போயிட்டு ஒரு 10-15 நாள் அங்கே பில்டிங்கில் வேலை பார்த்துட்டு அன்றைக்கி லாஸ்ட்டாக முடியுது. வேலை முடிஞ்சோடனே சீக்கிரம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நண்பர்கள் பக்கத்தில் அவங்க கூட வேலை பார்த்தாலாம் சேர்ந்து கொஞ்சமாக சரக்கு சாப்பிட்லாம் அங்கே மாதிரி ஒரு முடிவு பண்ணி சரக்குலாம் வாங்கிட்டு அந்த சென்ட்ரிங் வேலை பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பு, அதாவது தென்னந்தோப்புன்னு சொல்கிறாங்க. தென்னந்தோப்பில் வந்து நடுவால் ஒரு வீடு கட்டுருங்க. அங்கே வேலைக்கு போயிருக்கிறாங்க. இவங்க அந்த சரக்கு எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு படையல் மாதிரி போட்டு இலையெல்லாம் வாழையெல்லாம் விரித்து அதில் எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் ஆனந்தராஜ் என்ன பண்ணியிருக்காருங்க, அவங்க கூட வந்த நண்பர்கள்லாம் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக அந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு கவரில் கட்டி எடுத்துகிட்டு வந்து அவர் பேக்கில் வச்சுக்கிட்டார். ஏன்னா நண்பரை எப்படியாவது பயமுறுத்தலாம்ங்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்காக பேக்கில் வச்சுருக்காரு. அப்படியே இவங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேக்கில் வச்ச பொருளையே மறந்துட்டார். சுத்தமாக அவருக்கு நினைவில் சுத்தமாக மறந்துட்டார். நைட்டு இரவு ஆகிடுச்சு. இரவு ஒரு 8-9 மணி போல் ஹோட்டலில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இவர் வந்து ஊருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. ஒரு நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, லேட் ஆகிடுச்சு, இங்கேயே பாடு, விடிய காலில் நான் எழுப்பி விட்றேன், நீ விடிய காலில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இப்போ போனால் தான் நான் விடிய காலில் எங்கள் ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு 11 மணி 2 வீலரில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கிட்டு கிளம்பியிருக்காருங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்திருப்பார், ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. அதாவது வந்து திருச்சியை நோக்கி வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் வந்து அவர் பின் சைடு மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை வந்து யாரோ இழுக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஒரு சரி காற்றுல அங்கிட்டு இங்கிட்டு ஆடுதுன்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு பெருசாக கேர் பண்ணாமல் வண்டியை ஒரு மிதமான வேகத்தில் போயிட்டுருக்காரு. நல்லா பாதுகாப்பாக தான் போயிட்டுருக்காரு. ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக தான் போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த ஹெல்மெட்டையும் தாண்டி அவருக்கு ஒரு குரல் ஒன்று கேட்குது, என்னுடைய பொருளை கொடுன்ட்டு ஒரு வித்தியாசமான குரலாக கேட்குது அவருக்கு. அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. இது என்னடா வேறு எங்கேயோ சவுண்டு கேட்குது, நம்ம தான் ஹெல்மெட் போட்டிருக்கோன்னு நம்மளுக்கு எப்படி காதல் வரும்னு சொல்லிட்டு அதை அவர் பெருசாக கேர் பண்ணாமல் மிதமான வேகத்தில் அப்படியே போயிட்டுருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை வந்து அதே மாதிரி வெடுக்குன்னு யாரோ இழுக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அதாவது வந்து ஒரு நபர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வெடுக்குன்னு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. மறுபடியும் அதே மாதிரி சவுண்டு, என்னோடய பொருளை கொடு. அதை பெருசாக கேர் பண்ணல. அவர் அந்த பைபாஸில் வந்துக்கிட்டே இருக்கார். 2 வீலரில் அவர் மட்டும் வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த கிட்ட நெருங்க அந்த உருவம் வந்து ரோட்டுக்கு சைடில் போயிருக்கு. சரி, இது என்னமோ நம்ம வர வழியில் யாராவது நிற்பாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக இவர் கேர் பண்ணிக்காமல் அப்படியே போயிட்டுருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கை வந்து இழுக்கிற மாதிரியே இருக்குது. என்னோடய பொருளை கொடுன்ட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னே, அதாவது இந்த சைடு பேக்கை வந்து இங்கிட்ட ஆடுறதுனால சரி இந்த பேக்கை நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு
அந்த பேக்கை தூக்கி முன்னாடி, அதாவது வந்து வண்டி டேங்கில் வச்சுட்டு வண்டியை மூவ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காரு. அந்த பேக் வந்து சரிஞ்சு கீழே விழுவுது. என்னடா அது, வரும்போது இப்படி தான் வந்தோம், இந்த மாதிரி இது என்ன பேக் வந்து சரிஞ்சு விழுவுது, நம்ம வந்து அந்தளவுக்கு வெயிட்லாம் ஒன்றும் வைக்கலையே. மறுபடியும் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ஆன்பர்லேயே, அதாவது வண்டியோட ஆன்பர்லேயே அந்த இதை பேக்கை வந்து லைட்டாக மாட்டிக்கிட்டு டேங்கில் வச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார். கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது மறுபடியும் அந்த குரல் கேட்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த குரல் வந்து கேட்குது. என்னோடய பொருளை கொடுக்குறியா இல்லையா, என்னோடய பொருளை கொடுக்குறியா இல்லையான்ட்டு பயங்கரமான சவுண்டாக கேட்டிருக்கு. இன்னும் இவருக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு. நெஞ்சில் படப்படன்னு இருக்குது. டக்குன்னு பார்த்தா யாரும் அந்த பேக்கை பிடிச்சி டக்குன்னு இழுத்தோன்னு இவர் நிலை தரு மாதிரி என்ன பண்ணிட்டார், அந்த பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி பள்ளம்னா அந்த சருகலாக இருக்குது. அந்த சருகளில் விட்டார். சருகளில் விட்டு போயிட்டு உளுந்து கிடக்கிறாரு. உளுந்து கிடக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காட்டுக்கருவுன்னு சொல்லுவாங்க. காட்டுக்கருவையில் போயிட்டு வண்டி வந்து கீழே கிடக்கு. வண்டி மேலே இவர் கிடக்கிறாரு. இவர் அப்படியே ஒரு மாதிரி ஏந்திரிச்சு வண்டியெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு அந்த முள்ளெல்லாம் எடுத்து உரமாக போட்டுட்டு வண்டியை கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு ஒரு நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ஒரு ஆள் வர மாதிரியே இருந்திருக்கு அவருக்கு. சரி, கீழே விழுந்துட்டோம், நம்ம ரோட்டு மேலே ஏறணும், ஏன்னா ஒரு 6 அடி இருக்குது, ஒண்டியமாக ஏற்ற முடியாது. சரி, அது அவர் வரட்டும், நம்ம அப்படியே அவர் உதவியோட மேலே ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த உருவம் வந்து அவர் கிட்டக்க வர மாதிரி தெரியல. அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோன்னே இது என்னடா இது நம்மளுக்கு இப்படி தோணுதேன்னு சொல்லிட்டு இவருக்கு உள்ள கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பகல் பொழுதாக இருந்தாலும் யாராவது வருவாங்க போவாங்க, டக்குன்னு அவருக்கு வந்து உதவி செய்வாங்க. நைட்டில் வந்து என்னடா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சவுண்டு கேட்குது, யாரும் பேக்கை இப்படிலாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் தோணுச்சு, நம்ம வந்து தனியாக வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பயத்துலேயே அப்படியே நின்றுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பள்ளத்துலேருந்து அந்த ரோட்டுக்கு மேலே ஏற்றுறாரு. மேலே ஏற்றும் போது பாதி தூரம் கொஞ்சம் தூரம் போது திரும்பி ரிவர்ஸில் பின்னாடியே வந்துடுது. பின்னாடியே வந்து மறுபடியும் அந்த காட்டுக்குருவிலே விழுந்து மறுபடியும் அதே மாதிரி ஏந்திரிச்சு நின்றுக்கிட்டு வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த உருவம் அங்கேயே தான் நிற்கிது, இன்னும் பக்கத்துலேயும் வரல, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, லாரி பஸ்ஸு அந்த மாதிரி வாங்கினா தான் போயிட்டுருக்கும்போது மனசில் ஒரு உலகத்தை சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படியாவது யாராவது வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ஒரு வண்டி கிராஸ் பண்ணியிருக்கு. அவர் கற்றுனோன்னே டக்குன்னு அந்த வண்டி என்ன வண்டினா ஈச்சரில் வந்து அவர் வந்து ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னடா கீழே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு கத்துறாருன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இது மாதிரி வந்துக்கிட்டு இருந்தேன்னா யாரோ சவுண்டு போட்டு இது மாதிரி கத்துன மாதிரி இருந்தது. டக்குன்னு எனக்கே எப்படி இந்த பள்ளத்தில் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா திட்டியிருக்காரு. நாங்கள் இந்த டைமில் போகிறதுக்கே நாங்கள் பெரிய வண்டி வச்சுருக்கோம், இந்த டைமில் வரதுக்கே நாங்கள் பயப்படுவோம். நீ ஒரு ஆளாக வந்து நீ 2 வீலரில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிய, வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறிய, ஏதோ இப்போ நான் இருக்கனால வந்து நான் டக்குன்னு உனக்கு உதவி செய்கிறது வந்துருங்க, வேறு யாருனா வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் முழுக்க நைட்லலாம் ஒண்டியமெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆளை துணைக்கு அழைச்சிட்டு வா சொல்லிவிட்டு அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு. யாருக்கு, ஆனந்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. வண்டியை மேலே ரோட்டில் ஏற்றிட்டு வர தம்பின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் வண்டியை மேலே ஏற்றிட்டு கைகள்லாம் மேலெலாம் பார்த்திங்கன்னா வெறும் சேறு சகதியாக இருக்குது. அங்கேயும் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது. வண்டியில் உள்ள கொஞ்சம் அந்த பார்ட்ஸ்லாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. தள்ளிட்டு போனதுமே இவருக்கு என்ன தோணுதுன்னா வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம போய் விழுந்தோம், யாரும் பேக்கை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு, எப்படி என்னன்ட்டு அதை யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும்போது எய்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 6 அடி 7 அடி இருக்கும் ஒரு உருவம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பக்கத்தில் ஏதாவது கடை ஏதாவது இருக்கான்னு கேட்போம் சொல்லிட்டு கிட்டக்க போகிறாரு. கிட்ட போக அதுவும் கொஞ்சம் தூரமாக போயிட்டே இருக்குது. இது என்னடா நம்மளுக்கு பெரிய அமானுஷமாக நடக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் பயத்துலேயே கொஞ்சம் அவருக்கு மனசில் பயம் இருக்குது. அந்த பயத்துலேயே அப்படியே மெதுவாக தள்ளிட்டு போகிறாரு. பஸ்ஸு லாரி இந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரோட 2 வீலரை இப்படி தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொருளை கொடு அன்ட்டு அந்த மாதிரி தான். இவருக்கு ரொம்ப பயம், ஒரு மாதிரி ஒரு ஒண்டியமாக போயிட்டுருக்கனால ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போய் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்காரு. வேறு வழி இல்லை, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. அங்கே ஏன்னா எல்லா பக்கமே வெறும் இருட்டாக இருக்குது. ஒரு வீடு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வீடும் எதுவுமே இல்லை, கடையுமே எதுவுமே இல்லை. தள்ளிட்டு போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா
அவர் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஐநாறு சிலை ஒன்று நின்றுட்டுருக்கு. டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக உள்ளே போயிருக்காரு. அந்த காம்பவுண்டை தாண்டி உள்ளே சாமிக்கிட்ட போயிட்டு சாமியை, ஏன்னா மனசில் கொஞ்சம் பயம், ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால் வந்து போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு துண்ணூறு கொஞ்சம் பூசிக்கிட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு பேப்பர் இருந்திருக்கு, பேப்பரில் கொஞ்சம் துண்ணூறு அள்ளி மடித்து பேக்கில் வந்து வச்சுருக்காரு. அவர் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு, இங்கே கும்பிட்ட சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படியோ நல்ல விதமாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுமே நேராக எங்கேயும் நிப்பாட்டல, அப்படியே மிதமான வேகத்தில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு வந்தோன்னே பக்கத்தில் டீ கடை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு. அங்கேயும் சேறு சகதியாக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி தூர வீசிட்டு வேறு ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பியிருக்காரு. விடிய காலைல 4 மணி ஆகிடுச்சு. 2 வீலரை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டதுலேருந்து, ஏன்னா துண்ணூறு வேறு கையில் வச்சுருக்காரா, கும்பிட்டதுலேருந்து அந்த எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அமானுஷமான அந்த உருவமும் அவருக்கு தெரியல. அப்படியே விடிய காலைல வீட்டுக்கு வந்துட்டார். பேக்கெல்லாம் பார்த்தோம்னா வெறும் மண் சகதியாக இருக்கனால எங்கள் வீட்டில் வச்சுட்டு அவர் போய் குளிச்சுட்டு பேக் ஓரமாக வச்சுருக்காரு. அதை பேக்கை எடுக்கலை, ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுட்டு போயிட்டு படுத்துட்டார். ஈவினிங்காக எழுந்திரிச்சு பொழுது மாதிரி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு காதில் மறுபடியும் அவர் வீட்டில் படுத்துட்ருக்காரு. வீட்டில் வந்து காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னோடய பொருளை கொடுன்ட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி அமானுஷமான ஒரு சவுண்டு கேட்டோன்னே இவர் திடுக்குன்னு ஏந்திரிச்சு, என்னடா இது, நம்ம வர வழியில் இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்போயும் நம்மளுக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, என்னவா இருக்கும்னு நினச்சிட்டு படுத்துட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு ஏன்னா வந்த வசதி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கே ஒரு உள் மனசில் யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணியிருக்கு. என்னடா யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. அரைக்குறை தூக்கத்தில் படுத்துட்ருக்காரு. அதே மாதிரி சவுண்டை கேட்குது, என்னோடய பொருளை கொடுட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னே அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு. இதய துடிப்பு நின்று போகிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முடியெல்லாம் கருன்ட்டு ஒரு உருவம், அங்கே பார்த்த மாதிரியே ஒரு உருவம் அவர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கு. நல்ல முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கருன்ட்டு நிற்கிது. இதை பார்த்தோன்னே டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக கத்துனோன்னே பக்கத்தில் இருக்கிறவங்களாம், அவங்க அம்மா ஒய்ஃபெல்லாம் படுத்துருக்காங்க. படுத்துருந்தோன்னே அவங்க டக்குன்னு ஏந்திரிச்சு ஏதுன்னு கேட்டோன்னா பயந்து போயிட்டு ஒரு மேலுகையெல்லாம் வேர்த்து போய் அப்படியே ஏந்திரிச்சு உட்காந்துருக்காரு. சரி, ஏதோ பயந்துர பொம்பளை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணியை கொடுத்துட்டு அவங்க சாமிக்கிட்ட இருந்த துண்ணூறு அள்ளி பூசினோன்னே நார்மலாக ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அவரும் படுத்து தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரிமா நைட்டு வந்து ஏதோ என் பொருளை கொடுன்னு யாராவது கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இது மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து நல்ல முடியெலாம் நல்லா நிறையா இருந்துச்சு, வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்காது. அதனால தான் நான் கத்திட்டேன் சொன்னதுமே இது என்னடா நடந்துச்சு என்னான்னு கேட்டோன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து வந்தது போனதுன்ட்டு சொல்லியிருக்காரு. சரி, ஒரு விஷயத்தை வேண்டி அவர் சுத்தமாக மறந்துட்டார். ஏன்னா வந்து அந்த பேக்கில் ஒரு சில பொருள்லாம் வச்சதெல்லாம் அவர் சுத்தமாக மறந்துட்டார். அதுவும் அவங்க அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சரி, அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீ வர வழியில் ஏதாவது பயந்துருப்ப, நீ வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பயந்துருப்ப, நம்ம பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்குது, அவங்க ஊரில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கில் காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி பயந்தவங்களுக்கு கயிறு கட்டுறது போகிறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த பூசாரி பண்ணுவார். அதை ஒருத்த அழைச்சிட்டு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, நாங்கள் வர வழியில் இந்த மாதிரி வந்து நான் கீழே விழுந்துட்டேன், நான் வந்தேன் அங்கே மாதிரி அந்த பூசாரி ஐயா கிட்ட சொல்லும் பொழுது அவர் ஒரு சில அந்த பூஜை போட்டோன்னே அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அவர் உடம்புல வந்து சாமி இறங்கி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. உன் நண்பர்கள் எல்லோரும் வேலை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துல அந்த படையல் போட்டிருந்தாங்க, அது வந்து இறந்த ஆத்மாவுக்கு வந்து படையல் போட்டாங்க, நீ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்ட. அப்போ தாங்க அவருக்கு ஞாபகமாக வந்திருக்கு. அவர் வந்து அந்த பொருளை வந்து எடுத்து பேக்கில் வச்சது அப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. ஆமாம் சாமி, நான் அதை எடுத்து ஏதோ விளையாட்டுக்கு பயமுறுத்தலான்னு சொல்லிட்டு தான் அதை நான் எடுத்து பேக்கில் வச்சேன், அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாயிருக்கும், ஏன்னா அதுதான் உனக்கு பேக்கில் இருக்கிறனால தான் வண்டியில் வரும் பொழுது இழுத்துருக்கு, உனக்கு நிலை தடுமாறி பள்ளத்தில் போய் விழுந்திருக்க, நல்லவேளை வந்து உனக்கு வந்து உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக உன்னோட குலதெய்வம் தான் உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கு, நீ ஒன்றும் பயப்படாத, உன்னை பின்தொடர்ந்த அந்த ஆத்மாவுக்கு என்ன அதோட பொருள் என்னவோ அதை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு உடனே அந்த பேக்கை எடுத்துடுவாங்க சொல்லியிருக்காரு. நேராக ஒரு ஆளை விட்டு
அந்த பேக்கை எடுத்து வரும்போது அங்கே பேக்கை பார்க்குறாங்க. உள்ளே வந்து ஒரு பையில் முடிச்சு போட்டு இருக்குது. அதை திறந்து பார்க்குறாங்க. அதில் எலுமிச்சம்பழம் துணி பார்த்திங்கன்னா ஒரு சில கயிறு அந்த மாதிரிலாம் இருந்தோன்னே, தம்பி இதை தான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிவிட்டு, ஒன்றும் இல்லை, நான் சில பூஜைகள்லாம் செஞ்சு இதை கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு மூலமுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மூலமுக்கில் போயிட்டு வச்சுட்டு வந்துரு, வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு, அதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இவர் அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காரு, பூஜையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பூஜையெல்லாம் நிறையா செஞ்சு அந்த பையை கொடுத்துருக்காரு. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டில் உள்ளவங்கள ஒரு ஆளை கூட அழைச்சிட்டு போயிட்டு அந்த மூலமுக்கில் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க. வந்துட்டு மொக்க நாள் காலையில் நேராக போய் சாமிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரிங்க, நான் நீங்கள் கொடுத்ததை வந்து அந்த முக்கில் கொண்டு வச்சுட்டேன், நாங்கள் திரும்பிலாம் எதுவும் பார்க்கல, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி நல்லது, நீங்கள் கொண்டு வச்சதை அதோட பொருளை அது எடுத்துகிட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, நீனும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ போயிட்டு நண்பர்களுக்கு விளையாட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்காத சொல்லி அவருக்கு நிறைய புத்திமதியெலாம் சொல்லி அவருக்கு கயிறுலாம் கட்டி விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது சொல்லிட்டு கயிறுலாம் கட்டி விட்டு அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காருங்க. சம்பவத்துலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் சென்று வேலை பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது நம்ம பகல் பொழுதுல நம்ம டூ வீலர்லையோ நம்ம பகல் பொழுதுல வந்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனிச்சுன்னா பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, அந்த ரோட்டில் 4 பேர் வருவாங்க போவாங்க, நம்மளை வந்து ஏதோ ஒரு உதவி செய்வாங்க. இரவுல 1 மணிக்கோ 2 மணிக்கோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. நல்ல வேளை அந்த டிரைவர் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இதே மாதிரி இரவில் வந்து யாரும் தனியாலாம் போகாதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஆள் கூட நம்மளுக்கு வந்து கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் போனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் தனியாக போனதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இவர் சந்திக்கிற மாதிரி ஆயிருக்கு. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த ஆனந்தராஜுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.